புதிதாக தலைவர் பொறுப்பேற்க இருக்கின்ற விஎஸ் அர்ஜுனன் அவர்களை சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் சங்கத்தின் சார்பாக பேசுவார். வேட்பாளர்கள் போட்டியிட்ட வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து நமது பொறியாளர் என்ஆர் லோகநாதன் அவர்கள் சிறப்பாக தெரிவித்தார். நம்முடைய சங்கத்தின் தலைவர் வேல்ராஜ் அவர்களே மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களே, நம்முடைய பேசட்டின் தலைவர் திரு பிரபுசார் அவர்களே மற்றும் குழுமிருக்கும் பொறியாளர்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம்முடைய தலைவரும் செயலாளரும் அறிக்கை வசிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை மறந்துவிட்டார்கள். அது என்னவென்றால், நம் சங்கத்தை நடத்துவது இல்லாமல் மிக மகிழ்ச்சிகரமாக நம்ம 2 ஆண்டுகள் வைத்திருந்தார்கள். குறிப்பாக 6 சுற்றுலாக்கள் அமைத்தார்கள். ஏற்காட்டிற்கு 2 முறை, ஆசனூர் யாருமே செல்லாத, நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கள 90% அங்கே போயிருக்க மாட்டாங்க. அருமையான ஒரு சுற்றுலா ஆசனூர் சென்று வந்தோம். அதுவும் கொல்லிமலை. இதுபோல் நம்மளை தொழில் ரீதியாக இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக வைத்திருந்த இந்த தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆசனூர் கொல்லிமலையாக சென்று வந்தபோது ஆசனூர் போகும்போது எங்களுக்கு திடீரென்று ஒரு ஃபோன் கால். நாங்கள் மத்தியானம் லஞ்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக சொல்லிகிட்டு இருந்தோம். அன்னத்தைக்கு ஃபோன் வந்தது. என்னை கடந்து தான் நீங்கள் அந்த ஊருக்கு சென்றிருக்கீர்கள், என்னை பார்க்காமல் போயிருக்கீர்கள், ஆனால் கட்டாயம் நீங்கள் நான் உங்களை பார்க்க வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி எங்களெல்லாம் அவருடைய ஊருக்கு அழைத்து எங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு மதிய உணவை அளித்த நம்முடைய பேசட் தலைவர் பிரபு அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடத்தி கொடுத்த நம்முடைய தலைவருக்கு நான் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த 2 ஆண்டு காலம், அதற்கு முன் 2 காலம் சரவணன் சார் அவர்கள், இந்த 4 ஆண்டு காலமும் நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சி மிக பெரியது. அவர்கள் தொழில் ரீதியாகவும் நம்மளை மகிழ்ச்சிகரமாகவும் வைத்திருந்ததற்கு நம்ம சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இதில் சவால் என்றால் அர்ஜுனன் அவர்களுக்கு, அவர் முதலில் வருவதற்கு தயங்கினார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளித்து அவரை இந்த பதவிக்கு ஏகமனதாக தேர்ந்தெடுக்கிறோம். ஆக்சுவலாக தேர்தல் என்று ஒரு முறைதானே தவிர நம்முடைய சங்கத்தில் எல்லோரும் ஏகமனதாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்முடைய சார்பாக அவர்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் விஎஸ் அர்ஜுனன் சார். செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுகின்ற பொறியாளர் எச் முருகன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தங்களுடைய கரகோஷங்களை எழுப்பலாமே. பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர் எஸ் முருகன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. கையால் நல்லா தட்டினோம்னா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்பப்போ தட்டிகிட்டே இருங்க. நீங்கள் சான்றிதழ் அளிக்க சார் சார் அது ஒவ்வொன்றா எடுங்க. அப்படியே பேர்
அதுதான் அதுக்குள்ள இத்தனை வச்சிட்டாங்க. சார் இப்படி கொடுங்க சார், நான் சொல்கிறேன். எஸ் அருண்குமார் அவர்களுக்கு, பொறியாளர் எஸ் அருண்குமார் அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது. பொறியாளர் என் தனக்கோட்டி அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது. அவரெல்லாம் என்ன போஸ்ட்ன்றதை சொல்லணும்லப்பா. இணை செயலாளர் பொறியாளர் என் தனுக்கோட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சார் நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஏபிஆர்ஓ ஜே கௌதம். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர்கள் என்ஜினியர் பி ஜெயக்குமார் இருக்கார். அடுத்ததாக என்ஜினியர் உத்தமசீலன் அவர்கள். அடுத்ததாக ஆர் ஹரிகிருஷ்ணன். அடுத்தது எம் சுரேஷ், இப்போது செயற்குழு உறுப்பினராக பணியாற்ற உள்ளார். அடுத்ததாக திரு எஸ் கருணாமூர்த்தி. அடுத்ததாக சயித் ஜமீல் அகமது. சரி. அடுத்ததாக முனிவேல், ஐபி கு, ஆர்ஜே அன்பு, பி வேல்முருகன், படவேட்டான், எம் முரளி, எஸ் வடிவேலு அவர்கள், வி கதிர்வேலு அவர்கள் ஆகியோர் செயற்குழு உறுப்பினராக பணியாற்ற உள்ளார்கள். இன்ஜினியர் முனிவேல், இன்ஜினியர் ரகோத்தமன், வேல்முருகன், ஜெயக்குமார் வாங்க. ஜெயக்குமார் சார். பொறியாளர் கதிர்வேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சான்றிதழ் பெறுவதற்காக. பொறியாளர் எம் முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பொறியாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பொறியாளர் வடிவேலு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நமது மூத்த பொறியாளர் என்ஆர் லோகநாத் சார் அவர்கள் அர்ஜுனன் அவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய தலைவர் அறிமுகம் என்ஜினியர் ஆர்ஜே அன்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 23-25 சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சார்பாக நமது மாநில தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போத்துகிறேன். மாநில துணைத் தலைவர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு இந்த சால்வை. நமது சுரேஷ் அவர்கள் செயலாளர், மாநில செயலாளர் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை. நமது பொருளாளர் அவர்கள், மாநில பொருளாளர் செந்தில் சார் அவர்களுக்கு. நமது வேலூர்
நமது வேலூர் கட்டிடப் பொறியாளர்கள் சங்க சார்பாக மாநில அளவிலே செயற்குழு கூட்டத்தை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மண்டலம் சார்பாகவும் நம்ம சங்கத்தின் சார்பாகவும் இங்கே பொறுப்பேற்றுள்ள திரு என் சக்திவேல் சார் அவர்களுக்கு நமது துணைத் தலைவர் லோகநாதன் சார் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளடக்கம் புல்லார் புரளவிடால் என்ற வள்ளுவர் வாக்குக்கேற்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொறியாளர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நமது வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் ஈராண்டு காலமாக சீரும் சிறப்புமாக நடத்தி நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் பொறியாளர் வேல்ராஜ் அவர்களே, செயலாளர் சுரேஷ் அவர்களே, பொருளாளர் கருணாமூர்த்தி அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று தமிழ்நாடு புதுச்சேரி ஒருங்கிணைந்த மாநிலத்தின் பொறியாளர்களின் கூட்டமைப்பின் தலைவராக பொறுப்பேற்று வேலூர் நகருக்கு வருகை புரிந்திருக்கும் பொறியாளர் டிஎஸ் பிரபு அவர்களே, செயலாளர் துரைக்கண்ணன் அவர்களே, பொருளாளர் செந்தில்குமார் இன்ஜினியர் செந்தில்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 10 ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் நமது பொறியாளர் சங்கத்தை வழிநடத்த தலைமை ஏற்க இருக்கும் பொறியாளர் அர்ஜுனன் அவர்களே, பொறியாளர் அர்ஜுனனுக்கு உறுதுணையாக செயல்பட இருக்கும் 2 முருகன்கள் முருகன், முருகன் 2 முருகர்களையும் இன்று பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். மகாபாரதத்தில் ஒரு அருமையான கூற்று உண்டு. துரோணாச்சாரியார் அவர்கள் தனது மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சி வழங்கும்போது ஒவ்வொரு மாணவராக கேட்டிருக்காரு. அந்த ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டும்போது ஒரு மாணவர் சொல்கிறாரு ஒரு மரத்தோட கிளை தெரியுதுன்றாரு. இன்னொரு மாணவர் சொல்கிறாரு அதில் இருக்கிற இலை தெரியுதுன்னு. இன்னொரு மாணவர் சொல்கிறாரு ஒரு பறவை தெரியுதுன்றாரு. ஆனால் அந்த வரலாற்று சிறப்புமிக்க அர்ஜுனன் அவர்கள் அந்த பறவையோட கண்கள் மட்டும்தான் எனக்கு தெரியுதுன்றாரு. அவ்வளவு குறிப்பார்க்கும் தன்மையுள்ள அர்ஜுனன் பெயர் கொண்ட எனது இனிய நண்பர் விஎஸ் அர்ஜுனன் அவர்கள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு என்ற வள்ளுவர் வாக்குக்கேற்ப 10 ஆண்டுகளாக காத்திருந்து இன்று பொறுப்பேற்க இருக்கும் தலைவர் விஎஸ் அர்ஜுனன் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் இன்ஜினியர் அர்ஜுனன் அவர்கள் 1972ஆம் ஆண்டு திரு சுப்பிரமணி பச்சையம்மாள் 4வது மகனாக பிறந்து பள்ளிப்படிப்பை முடித்து பின்பு தந்தை பெரியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து சிவில் இன்ஜினியராக தனது வாழ்க்கையை தொடங்கி 2014-17இல் பிடெக் பொறியியல் பட்டமும் பெற்று சிறந்ததொரு மாணவனாக திகழ்ந்த இவர் வேலூர் ஓட்டேரியில் கடந்த 27 ஆண்டுகளாக வெஸ்டா பில்டர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி நூற்றுக்கணக்கான வணிக கட்டிடங்களையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்து வருகிறார். இவருக்கு துணைவியார் நளினி அவர்களை துணைவியாராக பெற்று பாலகணேசன் என்ற மகனையும் ரேணுகா என்ற மகளையும் பெற்று சீரும் சிறப்பமாக வாழ்ந்து வரும் 2 பிள்ளைகள். விஏ பாலகணேசன் விஐடி பல்கலைக்கழகத்தில் எம்டெக் ஸ்ட்ரக்சரல் படிப்பை முடித்து சென்னை தொழில்நுட்ப பயிற்சிக்காக பயின்று வருகிறார். மேலும் ரேணுகா விஐடி பல்கலைக்கழகத்தில் பிஆர்க் பட்டப்படிப்பை 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கடந்த 27 ஆண்டுகளாக பதிவு பெற்ற பொறியாளராக செயல்பட்டு வருகிறார். அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் வேலூர் மையத்தின் கடந்த 20 ஆண்டுகளாக உறுப்பினராகவும் செயற்குழு உறுப்பினராகவும் 2013-14ஆம் ஆண்டின் பொருளாளராகவும் 2019-20ஆம் ஆண்டு துணைத் தலைவராகவும் 2020-22 2 ஆண்டுகள் வேலூர் மையத்தின் தலைவராக இருந்து பல சிறந்த திட்டங்களை செயல்படுத்தியவர் இன்ஜினியர் விஎஸ் அர்ஜுனன் அவர்கள். கிரீன் பில்டிங் கவுன்சில் கமிட்டியின் இணைத் தலைவராக இருந்துள்ளார். மையத்தின் பேட்டன் மெம்பராகவும்
இருந்து வருகிறார். 2011-13ஆம் ஆண்டு அல்ட்ராடெக் சிமெண்ட் UBS சாப்டரில் வாஸ்து ஆலோசகராகவும் இருந்துள்ளார். இவர் வேலூர் மாவட்ட பதிவு பெற்ற கட்டிட பொறியாளர் சங்கத்தின் 3 ஆண்டுகள் முதன்மை செயலாளராக 2019-22 பொறுப்பில் இருந்துள்ளார். மேலும் இவர் வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் 2016-18 2 ஆண்டுகள் பொருளாளராகவும் 3 ஆண்டுகள் செயற்குழு உறுப்பினராகவும் 4 ஆண்டுகள் துணைத் தலைவராகவும் இருந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கும் VS அர்ஜுனன் அவர்கள். இது மட்டுமல்ல, பொது வாழ்க்கையிலே இவர் செயல்பட்டதில் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். இவர் பெற்ற விருதுகள் 1998-99ஆம் ஆண்டு சித்த மருத்துவம் ஆயுர்வேதா டாக்டர்கள் சங்கம் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் சிறந்த பெஸ்ட் என்ஜினியராக விருது பெற்றுள்ளார். 2020-22ஆம் ஆண்டு அகில இந்திய கட்டுநர் சங்கம் வேலூர் மையத்தின் தலைவராக இருந்தபோது மையத்தை திறம்படம் செயலாற்றியதாக சிறந்த நிர்வாக தலைவர் என்ற விருதும் பெற்றுள்ளார். 2020-22ஆம் ஆண்டு செம்மொழி தமிழ்ச்சங்கம் சித்திரை திருவிழாவில் சிறந்த கட்டடக்கலை என்ற விருதும் பெற்றுள்ளார். இவர் தற்போது நமது மையத்திற்கு தலைவராவது அனைவருக்கும் பெருமையான ஒரு விஷயம். பெருமைக்குரிய நமது என்ஜினியர் VS அர்ஜுனன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அன்பு சார் அவர்களுக்கு. சிறப்பான அறிமுகத்தை செய்தார்கள். இந்த நேரத்தில் தலைவர் பதவியை முடித்து அவருக்கு பதவி வழங்க இருக்கிற இந்த நேரத்தில் முதற்கண் எனது உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முன்னாள் தலைவர்கள் வெங்கடேசன் சார், சரவணன், சக்திவேல் சார் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லணும். 2023ஆம் ஆண்டு ராஜேஷ் சார் இருக்கும்போது பதவி ஏற்கும்போது ME சாயில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்கிறேன்னு அறிவித்தேன். இப்போ முழுமையாக வெற்றி பெற்று ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன் என்ற நிகழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த 2 ஆண்டு காலமாக ஒத்துழைப்பு அளித்த நமது செயலாளர், பொருளாளர் ஆகியோருக்கும் மற்றும் மிக முக்கியமாக எனது மனைவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 2 ஆண்டுகளாக ரொம்ப சங்கத்துலேயும் வேலை, படிக்கிறதுலேயும் வேலை, அதனால் ரொம்ப சிரமம் இருந்தது. அதனால் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தற்போது VS அர்ஜுனன் அவர்களுக்கு பதவியேற்பு விழாவிற்காக அன்புடன் அழைக்கிறேன். அன்புக்கு அக்கறை இருக்கும், நட்புக்கு நம்பிக்கை இருக்கும், பக்திக்கு அடக்கம் இருக்கும். மனிதனுக்கு இவை 3ம் அமைந்து விட்டால் வாழ்வில் ஆனந்தமும் வெற்றியும் எப்போதும் இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு காலர் மாற்றுதல். அதற்கு முன் நமது மண்டலம் 1இன் RC ஒரு வரதன் சார் அவர்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சார், இந்த யார் பேர் கொடுத்துடலாம் சார், வேல்முருகன் அவர்கள். சரி, தற்போது நமது மாநில தலைவர் பொறியாளர் TS பிரபு சார் அவர்களை VS அர்ஜுனன், செயலாளர் H முருகன், பொருளாளர் திரு S முருகன் மற்றும் நிர்வாகிகளுக்கு பதவியேற்பு விழா நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677-858483 9677-858483.